தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகைகளில் ஒருவரான ரோஜா தனது காதல் வாழ்க்கையில் சுவாரஸ்யமான சம்பவத்தை இப்போ பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. நடிகை ரோஜா முதல்ல பிரசாந்த் நடிப்பில் 1992ஆம் ஆண்டு வெளிவந்த செம்பருத்தி படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானாங்க. பின்னர் ரஜினிகாந்த், அர்ஜுன், பிரபு, கார்த்திக், சரத்குமார், பிரபுதேவா, சத்யராஜ், விஜய் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களோட பல வெற்றி படங்களை இவங்க நடிச்சிருக்கிறாங்க. தென்னிந்திய மொழிகளில் மட்டும் இல்லாமல் மலையாளம் மற்றும் தெலுங்குலையுமே ரோஜா வெற்றி படங்களை கொடுத்துருக்குறாங்க. வெள்ளித்திரை கதாநாயகியாக இல்லாமல் சின்னத்திரை நிகழ்ச்சிகளையும் நீங்களும் ஆகலா, மகாலட்சுமி, லக்கா கிக்கா போன்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்காங்க. நடிகை ரோஜா தனது முதல் பட இயக்குனர் R.K. செல்வமணியை திருமணம் செஞ்சாங்க. இந்நிறுவனத்திற்கு மகளான அன்சுமாலிகா மற்றும் மகன் கிருஷ்ணலோகித் ஆகியோர் 2 பேருமே இருக்கிறாங்க. தற்போது ரோஜா அந்த அரசியலில் தீவிரமாக ஈடுபட்டு வராங்க. சமீபத்தில் R.K. செல்வமணி சாய் வித் சித்ரா அப்படின்ற மாதிரியாக ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. காதல் காலத்தில் ரோஜா தனது காதலனை திருமணம் செய்து மறுத்து 6 மாதங்கள் பேசாமல் பிரிந்தது. இதில் முக்கிய காரணமாக இயக்குனர் பாரதி ராஜாவுடன் நெருங்கிய நட்பில் இருந்த அவங்க, நீ பாரதி ராஜாவே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி காதலை பிரேக் செய்ததாக செல்வமணி சொல்லியிருக்கார். பாரதி ராஜா நேரில் ரோஜாவிடம் பேசி திருமணத்திற்கு சம்மதிக்க வச்சாராம். இந்த சம்பவம் தமிழ் சினிமாவின் பிரபல நடிகை ரோஜாவின் காதல் வாழ்க்கையில் சுவாரஸ்யமான தருணமாக இருந்தது அப்படின்னு சொல்லி வராங்க. அதோட இவங்க இதற்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரியாக கூட நம்ம நிறைய விஷயங்கள் அவங்க அரசியல் வாழ்க்கையிலுமே பார்த்து வந்துட்டுருக்கோம். ஆனால் எந்த விதமான பந்தாவும் இல்லாமல் எப்பயுமே கேஷுவலாக இருக்கிறதா ரோஜா அவர்களினுடைய தனித்துவமாக இருக்குது. விஜய் அவர்கள் கூட ஒரு கட்டத்தில் நாங்கள் உங்களை ஹீரோயினாக பார்த்துட்டோம், உங்களுக்கு இந்த கேரக்டர்லாம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்ததாகவும், அதுக்கப்புறம் தான் அவங்க சில கேரக்டர்லாம் நடிக்கிறது இல்லை, எனக்கு அவரும் சரி அதே போல் இன்னொரு ஹீரோவும் சொல்லியிருந்தாங்க, இனிமேல் நல்ல ஒரு கதாபாத்திரம் அமைஞ்சா நானும் நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அதுக்கப்புறம் சினிமாவில் நடிக்கவே இல்லை. இப்போ அவங்களுடைய கணவர் செல்வமணி அவர்கள் பகிர்ந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரோஜா பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.